friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ இந்த vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிங்களாம் சென்னை வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் வெளியே போனதெல்லாம். ஸோ இது வந்து அன்றைக்கி அவங்க கிளம்புற அன்றைக்கி எடுத்த லாங் வீடியோ தான். அவங்க கிளம்புற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ என்னால் நான்வெஜ் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண முடியல, வெஜ் தான் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அப்போ தான் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரன்னு வேலை போயிட்டுருக்கு. அமாவாசைனாலே கொஞ்சம் ஹரிபரியாக தான் எனக்கு ஒர்க் போயிட்டுருக்கும். பிகாஸ் ஹஸ்பண்ட் காலையில் விரதம் இருப்பாங்க, சீக்கிரமாக நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதுலேயும் வீட்டில் கெஸ்ட்டு இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ தலைலாம் குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ முன்னாடி நாளே சஷ்வந்த் கொஞ்சம் டல் ஆகிட்டார். பிகாஸ் எல்லோரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவனுமே வந்து அவங்களோட போகிறேன், ட்ரிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் நானுமே நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில் கிளம்புறதா இருந்தது. பிகாஸ் பாப்பா பர்த்டே வந்தது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சில ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன். பார்ட்டி ஹாலில் நடந்த சில டான்ஸ் அலப்பறைகள் எல்லாமே. கூடிய சீக்கிரம் இந்த பர்த்டே பார்ட்டியில் தான் பாப்பாவோட ஃபேஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். அதோட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நான் அப்பளம் பொரிச்சிடுவேன். அதை பொரிச்சு வச்சுட்டு லைனாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ப்ரிப்ரேஷன் வீடியோ என்னால் பெருசாக எடுக்க முடியல, பிகாஸ் ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருந்ததுனால. ஸோ லஞ்சுக்கு வந்து பருப்பு அண்ட் பூசணிக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், பரங்கிக்காய் பொரியல், ரசம் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு. வீட்டில் எல்லாத்துக்குமே பசங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் சேமியா பாயாசம் தான் பிடிக்கும். பட் எதனால நான் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வந்திருந்தார். ஸோ அவங்க உட்காந்துருப்பாங்க சேரில் பார்ப்பீங்க. அவங்களுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையும் நான் வந்து பாசிப்பருப்பு பாயாசமே பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அண்ட் வடையும் வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. சஷ்வந்தும் அவன் சொன்ன மாதிரியே வந்து நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். காரில் தான் போகிறாங்க. சரி ஓகே, எனிஹவ் நானும் ஒரு 2-3 டேஸில் கிளம்பிடுவேன்னு சொல்லி அவரையும் அமுச்சு வச்சாச்சு. சஷ்வந்த் என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டான். பட் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் என்னை விட்டுட்டு அவன் போகிறது எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது. அங்கே போயிட்டு திடீர்னு அம்மாட்ட போகணும் அப்படின்னால தான் என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே நடக்கலை. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். அம்மா வீட்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் ட்ரிச்சியில் போயிட்டு. எனக்கு தான் கொஞ்சம் டல்லாக இருந்தது. பிகாஸ் ஒரு 3 டேஸாகவே வீடே ரொம்ப கலன்னு இருந்தது. ஸோ எல்லோரும் கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் எனிஹவ் 2-3 டேஸில் நானும் ஊருக்கு தான் போகிறேன். பட் ஸ்டில் என்னமோ மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கும் வீட்டுக்கு யாராவது இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது ஃபீல் ஆகுமா, இல்லை டேக் இட் ஈஸியாக இருப்பீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.